4 வழிச்சாலை அமைக்கும் போது மரங்கள் இருபுறமும் 27,000 மரங்கள் வைக்கணும், மத்தியில் 66,000 செடிகள் வைக்க என்று விதிமுறை உள்ளது. ஆனால் இது 2011 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததிலிருந்து இதுவரை மரம் வைக்கவில்லை. மரம் வைத்தாக ஆனால் ஆர்டிஐயில் நாங்கள் பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல, எந்த மரமும் இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அது நேற்று மதுரை ஹைகோர்ட்டில் சாலைகள் சரியாக பராமரிக்கவும் மரம் நடாமலும் சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று ஆணைய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் அதை மீறி இப்போ டோல்கேட்டில் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மோசமான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. செடிகள் குறிப்பிட்ட வகையில் நடப்படவில்லை, பராமரிக்கப்படவில்லை என்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆனால் இன்று நாங்கள் இப்போது தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் டோல்கேட் சட்டவிரோத கட்டண வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த சட்டவிரோத கட்டணத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல சார், உடனடியா நீங்க போய் என்ன பண்ண நினைக்கிறீங்க? உடனே எஃபெக்ட் வரணும். இல்ல சார், ஆர்டர் வராது. அவங்க அட்வொகேட்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறை அட்வொகேட் ஸ்டே தான் சார், ஸ்டே கட்டணம் வாசல் பண்ண சார். காப்பி கொடுங்க சார். காப்பீஸ் 2 நாள் ஒரு உங்களுக்கே காப்பீஸ் உடனே அப்லோட் ஆக முடியாது. காப்பி கொடுத்தா தான் பண்ண முடியும் சார். நான் சொல்றேன் சார், காப்பி சொல்றேன். ரைட், ஓகே, எனக்கு காப்பி கொடுங்க, நான் அப்பதான் பாப்பேன். இங்க மீடியாஸ் இருக்காங்க, நான் ஏன் மீடியாஸ்லயும் சொல்லுங்க. காப்பீஸ் இமிடியேட்டா அப்லோட் ஆகாது. அதனால ஜட்ஜஸ் அவங்க என்ஹெச் அட்வொகேட் உடனடியே எஃபெக்ட் வரும்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஒத்துக்கிட்டாரு, நான் உடனடியா சொல்றேன்ட்டாரு. காப்பி இல்லாம பண்ண முடியாது சார். இது நீங்க அவங்களுக்கு துணை போற மாதிரி இருக்கு. துணை போறல, துணை போறல நான் இருக்கேன். நீங்க கேட்டா நாங்க துணை போறோம். நீங்க உங்களுக்கு சாதாரண தான, உங்களுக்கு நீங்க சட்டப்படி ஆர்டர் கொடுங்க சார். இல்ல கோர்ட் சொல்லாம நாங்க வருவோமா சார்? காப்பி கொடுங்க சார். காப்பினா அப்லோட் ஆகல சார். காப்பி கொடுத்தா அப்லோட் ஆகாதவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுங்க. 2 நாள் கழிச்சு ஜட்ஜ்மென்ட் காப்பி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல சொல்றாங்கல்ல. ஆமா சார். என்ன சொல்றாங்க? ரிமாண்ட் கொண்டு போங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி தான் சார். அதே மாதிரி ஆர்டர் கொடுங்க. அதாவது இமிடியேட் டு ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப்னு இல்ல, அதுல நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு, அதனால அவங்க பண்ண மாட்டாங்க சார். அப்ப நாங்க சட்டவிரோதமா கூடினா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கோங்க? ஆர்டர் கொடுங்க சார். இல்ல சார், நீங்க ஆர்டர் கொடுங்க. கோர்ட் ஆர்டர் பாஸ் ஆயிருச்சு, நீங்க ஆர்டர் அவங்கள இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லுங்க. சோ நீங்க ஆர்டர் கொடுங்க, நாங்க ஆர்டர் ஆயிட்டு. நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதற்கு வாகன ஓட்டிகளிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரம் என்ன? தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது. இது தூத்துக்குடி நகரத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில் எந்த அத்தியாவசிய தேவைகளும் இல்லை என பாலகிருஷ்ணன் என்பவர் ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் துவங்கி இருந்தார். அது சுங்க கட்டணத்தில் என்ன மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்க வேண்டும் என்பதை தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் அவர் முதலாவதாக கேட்டிருந்திருக்கிறார். கேட்டதில் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையின் இருபுறமும் 8 வகையான மரங்கள் நடப்பட்டு இருக்க வேண்டும். சாலையின் சென்டர் மீடியனில் சுமார் 66,000 அரளி மரங்கள் நட வேண்டும். ஏனென்றால் எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்களின் முகப்பு விளக்குகள்
இந்த எதிர் திசையில் வரக்கூடிய வாகன ஓட்டி பாதிக்காமல் இருப்பதற்காக நட வேண்டும் என்பது போன்ற அறிக்கைகள் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து வந்திருக்கிறது. இதனை அடுத்து வந்து அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் வந்து இந்த சுங்கச்சாவடியில் வந்து அதிகமான சுங்க கட்டணம் வசூலிப்பது, அத்தியாவசிய தேவைகள், கழிப்பிட வசதிகள் போன்ற குடிநீர் வசதி எந்த வசதியும் இல்லை எனவும் வந்து குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதனை அடுத்து வந்து நேற்று மாலை 3:30 மணி அளவில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் வந்து எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் வந்து இந்த சுங்கச்சாவடி தரப்பில் வந்து கட்டணம் வந்து தற்போது வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து தற்போது வந்து வாகன ஓட்டிகள் மற்றும் இந்த புதூர் பாண்டியாபுரத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், மனுதாரரின் வழக்கறிஞர் என அனைவருமே வந்து சுங்கச்சாவடியில் வந்து குவிந்தனர். இதனை அடுத்து வந்து அனைத்து சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய பகுதிகளிலும் வந்து லாரிகளை நிறுத்தி தற்போது வந்து எந்த வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு வந்து லாரிகளை நிறுத்தியதால் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்த சிப்காட் போலீசார் வந்து விசாரணை நடத்தி லாரிகளை வந்து அப்புறப்படுத்த வந்து கூறினார்கள். ஆனால் வந்து இவர்கள் வந்து அப்புறப்படுத்த முடியாது, உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து உடனடியாக அமுல்படுத்தினால் மட்டுமே அப்புறப்படுத்துவோம் என வந்து கூறினர். காவலர்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என கூறியதை தொடர்ந்து அவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அப்புறப்படுத்த முடியாது என கூறிவிட்டார்கள். என்ஐசி அதிகாரியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரிடமும் அதையே கூறிவிட்டார்கள். என்ஐசி அதிகாரி வந்து எங்களுக்கு அந்த ஆவணம் வந்த பிறகுதான் நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வருவோம் என கூறினார்கள். ஆனால் கோர்ட்டில் வந்து நீதிபதி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியதாக கூறி இவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. பின்னர் வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து சற்று நேரம் கோஷங்களை எழுப்பினர். இதனால் வந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.